செய்து கொடுத்த நாள் உண்மை. வந்து பார்த்தேன். இந்த அசினாபுரம் எல்லாம் அதாவது ஓலை குடிசையாக இருந்தது. இப்ப பார்த்தா மெத்த மாளிகை கோட கோபுரமாக இருக்கிறது. இது யார் யாரு வீடு, யார் யாருது எது என்று எனக்கு தெரியல. அதனால இந்த அசினாபுரத்துல இருக்கக்கூடிய வீடு யாரு என்று நான் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் உட்காரு. இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கிட்ட நான் பேசுகிறேன். ஆகட்டும் சாமி. மாமா வணக்கம் மாமா. திறமையோடு வாழ வாழ்த்தினேன். இருந்தாலும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ விளக்கம் தெரிவிக்கணும். கேளுங்கள் மாமா. அப்படி இருந்தாலும் இது என்ன அசினாபுரம்? அசினாபுரம் முதல் தெருக்கடவாசல் இருக்கிறத பாரு. ஆமா. இது என்ன தெரியுமா? மேல பாரு. அரவக்கொடி மாமா. அரவக்கொடி பாரு. அழகான மாடி. அரவக்கொடி பாரு. அழகான மாடி. அரவக்கொடி பாரு. அழகான மாடி. அரவக்கொடி பாரு. அழகான மாடி. அம்மாயோரே அறியப்படி ஓடி. அந்த மலையாரே. அந்த மலையாரே. மாமா முதல் தெருகட வாசலிலே பார்க்கிற போது ஆமா மேலே அரவக்கொடி பறக்கிறது. இந்த அழகான மாளிகை யாருடையது? இந்த மாளிகை யாருன்னு கேட்கிற? ஆமா ஆமா, இந்த அரவக்கொடி பறக்கக்கூடிய மாளிகையாகப்பட்டது என் அண்ணனோட மாளிகை. அண்ணா துரியோதனன். ஆமா. அதன் அருகாமையிலே பாரு புலிக்கொடி பறக்கிறது. அந்த மாளிகை யாருது? இந்த மாளிகை யாருன்னு கேட்கிறீங்களா? புலிக்கொடி பறக்கக்கூடிய மாளிகையாகப்பட்டது இது என்னோட மாளிகை மாமா. ஆமா. இந்த வீதியில் இருக்கக்கூடியது நீங்க 99 பேர். ஆமா. துரியோதன, துச்சோதன, துத்தரசன், துன்முகன், சலந்தன், சகன், சமன், வெந்தன், அனுவிந்தன், சுபாகு, துஷ்பதர்சன, துஷ்கர்ம, வெம்சதி, விக்கர்ண, சலந்தன், சாரசன், சாரசித்திரன், குண்டன், குண்டபேதி என்று சொல்லும்படி இதெல்லாம் சொன்ன நீட்டா 99 பேர் இந்த மாளிகை. ஆமா ஆமா. இந்த பரவாறு இந்த வேத கோடி பாரு. இந்த வரிசையிலே ஒதுக்குப்புறமாக ஆமா மேலே பணக்கொடி பறக்கிறது. இந்த பதுமை போல் இருக்கும் மாளிகை யாரு? இந்த கொடியாகப்பட்டது இந்த மாளிகை யாரு என்று கேட்டிருக்கிறாய். எங்களுடைய தாத்தாவாகிய விற்குரு துரோணர் அவரது. அப்படின்னா இந்த பரங்கிறது பீஸ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாம, குரு பெரியவர்கள். இது உங்களது, இது எங்களது. சரி சரி. நாட்டில் இருக்கக்கூடிய அரண்மனை யார் யாருது, எந்தெந்த வீடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகட்டும். கொஞ்ச நேரம் உட்காந்து விதுர அரசரே ஆண்டவா, இந்த அசினாபுரத்துல யார் யார் வீடு எங்கெங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இருந்தாலும் உன்னிடத்திலே ஒரு வார்த்தை கேட்கிறேன்.